சாமி ஆட்டம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்தா என்ன பண்ணுவோம், கதை தான் பேசுவோம். அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கறி விருந்து சாப்பாடுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு வயிறு முட்டை நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்தாச்சு. எங்கள் ஊரில் இருக்க யாருமே நைட்டு சமைக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே இங்கே தான் சாப்பாடு. கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்க. காரை சேனா அவங்க தான் வந்து கச்சேரி பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் எந்த ஊர்லேயுமே கச்சேரி முடிகிற வரைக்கும் பார்த்ததே இல்லை. 1 மணி வரைக்கும் கச்சேரி பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 11:30 மணி போல் கச்சேரி பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த கொரிலா வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்துருச்சா, அதை பார்த்தோன்னே எல்லாரும் தெரிச்சிடுச்சு எந்திரிச்சு ஓடிட்டாங்க. அதோட எந்திரிச்சவங்கலாம் கச்சேரி முடிகிற வரைக்கும் தூங்கவே இல்லை. இவங்க தான் ஜீ தமிழ் புகழ் வருஷாமா. இவங்க பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவங்களை உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரே வைபாக தான் இருந்துச்சு. பசங்க பிள்ளைங்க வயசானவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி கச்சேரிக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். கடைசியாக கச்சேரி முடிய போகிற நேரத்தில் இந்த கருப்பசாமி பாட்டை போட்டு விட்டுட்டாங்க. நிறைய பேருக்கு சாமி வந்து எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக 1:30 மணிக்கெல்லாம் கச்சேரி முடிஞ்சிருச்சு. கச்சேரி முடிஞ்சது வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனோமே தூங்கலை. 2:30 மணி வரைக்கும் உட்காந்து கதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.